தந்தா போதுமில்ல. இன்னும் 2 முறை என்னைய பார்க்க வேண்டியிருக்கு. 2வது முறை பார்க்கும் பொழுது இவனை தெளிவுபடுத்திடுவேன். இந்தாப்பா ஜெயிச்சு வாரேன், வந்துக்கா. நல்லா இரு மகனே. தொழிலை வர வச்சு தாரேன். நேரங்கள் மாறிடுது, தைரியமாக இருக்கலாம். கொடுத்த பணங்களை வசூல் பண்ணி வாங்கி தந்துடுறேன். பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு தெளிவான வழியை காட்டி தந்தா போதுங்களா, காலில் விட்டு வரலாம். யார் அது? அது நடக்காது, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் நேர. இந்த மாதத்துலேருந்து உனக்கு தொழில் தொடங்கும், வெற்றியாக்கி தரேன். எல்லாம் நலமாக நடக்கும்ப்பா, ஆனந்தமாக இருக்கலாம். கண்ணை முடிக்கா கொஞ்சம். இந்த பணம் பெருக்கும், நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு டெய்லி மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு? என்ன மருத்துவம்? என்ன செய்யுதுப்பா உனக்கு? கால் வந்துட்டு வா. வேட்டி உறிஞ்சிராம கட்டுமோ இல்லை, படபடப்புல நின்றாத, வருத்தப்படக்கூடாது, எல்லாம் நல்லாயிரும். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், உங்க எல்லையில சொடமாடசாமி வரார. என்ன வராரு? எதுக்கேமா வரா? ஆனா உன் மகனுக்கு 3 வருஷ காலமா கிரகங்கள் சரியில்லை. பிரத்தியாரோட சொல்லு கேட்டு அலைஞ்சி ஊர் வழக்கும் பிரச்சனையும் இழுத்து கிடக்கும். அப்போ அதனால அவனுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பேரை நீக்கித்தாரேன். மாந்திரிகத்தால் உனக்கு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லி நிறைய செலவுகளை பண்ணியிருக்கிற நீ. அப்படி இருந்து குணமாகலை. இதை குணமாக்கி நிறுத்தி தந்தா போதும்ல, காலில் விட்டு வா. வரலாம், பக்கத்தில் வரலாம். இந்தா மகனே, இன்னையிலிருந்து வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். தைரியமாறு, ஜெயிச்சு வா. கர்மசாமி, ஆமாம், ஆறுமங்கலம் சுடலையை வணங்கும் மகன், காலில் வந்துட்டு வா. முத்துக்களோ பெண்கள் தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளை சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் என்னை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஏன் இப்படி சாமி அடிக்கிட்டு வாரிய? எதுக்கு இப்படி வாரிய? அமைதியாக இருக்க வேண்டியதானே. கவலைப்படாத. கர்மசாமிக்கு தம்பி, உனக்கு கல்யாணம் முடிக்கணுமா? இப்பவும் அதைத்தான் சொல்லுதேன். அந்த செய்தி இருக்கு, நல்ல பெண்ணாக வரும். தெரியப்படுத்திடுறேன். தை மாதத்துக்கு உட்பட நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரேன். சத்தியமாக பொறுக்கணும்டா. இந்த அதை கனியை வச்சுக்கா, வந்து தரும். என்னை தொடர்ந்து பார்த்துக்கா. இப்போதைக்கு அதை முடிக்கிறதுக்கு யாரும் கோழி சொல்லி உன்னை நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்த மாதம் அட்வான்ஸ் வாங்கிட்டு வா, ஓடு. கர்மசாமிக்கு சத்திரம், பாவூர் சத்திரம். நீங்க விஎம் சத்திரமா? நான் அதை கூப்பிடல, பாவூர் சத்திரம். எல்லாரும் கீழே உட்காருங்க. பாவூர் சத்திரம் மட்டும் வாங்க, மற்ற எல்லாரும் கீழே உட்காருங்க. நிற்கக்கூடிய ஆளு கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க. இன்னும் அருளாக்கு ஓட இல்லை அப்படின்னா இதோட ஸ்டாப் ஆயிருமாதுங்க. நீங்க திருநெல்வேலியெல்லாம் போகலாம். திருநெல்வேலியில் உட்காருங்க. திருநெல்வேலியெல்லாம் போகலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உடன் பிறந்தவருடைய உள்ளம் சீரில்லை. அவனா ஒருத்தி இப்ப மாறக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டா. அப்ப சாவதுக்கு முன்னால இந்த இடத்துல ஒரு பிரச்சனைன்னு அவர் நிம்மதியா போயிடட்டும், செஞ்சிருவோம்னு சொல்லி 2 பெரியவங்கள்ட்ட பேசிட்டான். அதை நான் முடிச்சு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இந்த உனக்கு இடைஞ்செல்லாம் ஆக்கி தரேன், ஜெயிச்சுக்கலாம். கடையம், சும்மா கடையம் தானே, கடையம். விளையாட்டு வீரன், நல்ல காலம் இருந்துக்கா.
உட்கார். சிலம்பு விளையாண்டு கம்பு ஒடிஞ்சு போச்சுடா. அதனால இனிமே அந்த விளையாட்டை நிறுத்து. உனக்கு வெற்றியான வாழ்க்கையவும் சர்வ ஆரோக்கியத்தை தந்து வாழ வச்சா போதுங்களா? கால் விழுத்துவான். வா பக்கத்தில் 3 முறை என்னைய பார்க்க வரணும். ஒரு பொருள் தருவேன், அதை வச்சு முன்னேறிடு. நல்லா இரு. இந்த கனியை வீட்டில் கொண்டு வச்சு சாமி கும்பிடு. கர்மசாமிக்கு ஓசூர் 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 வாங்க, ஓசூர். லாரி வச்சு நடத்துறவன் கால் ஒன்று வரலாம். ஓசூராடா உங்களுக்கு? சொந்த ஊர் திருப்பத்தூரா? வரலாம். என்னமாச்சு? தலைவலிக்கா? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். எதுவும் செய்வன இவனை கோளாறால இது நடக்கா, இல்லை இயற்கையிலே என் நேரம் தான் சரியில்லையான்னு ஒரு சந்தேகம் உன் மனத்தில் இருக்கு. நேரங்கள் தான் இதுக்கு காரணம், செய்வினைகள் காரணம் இல்லை. ஆனாலும் வாகனத்தை இழப்பதா அல்லது பூமியை இழப்பதான்னு பார்த்தேன். இப்போ நீ இருக்கிற வீடு உனக்கு பணமாக மாறும். அதில் உன் கடனை தீர்த்து தரேன். வேற ஒரு வீடும் உனக்கு வாங்கி தரேன். நல்லா இரு மகனே, காப்பாத்திடுறேன். திருப்பத்தூர் எல்லை சகோதரன் சகோதரன். ஏய், சகோதரன் சகோதரன் சொல்லியிருக்கேன். சக்கிலி புக்கிலி கிக்கிலி இங்க நீ வரலாம். உன்னுடைய அம்மாவை காப்பாற்றி எழுப்புனா போதுமாடா? வேற என்ன வேணும்? பக்கத்தில் வாங்க. நீங்க ஆரம்பிக்கிற தொழிலில் உங்களுக்கு கீழே 7 பேர் பணி செய்வாங்க. அதில் உங்களுக்கு லட்சமான பணங்கள் கிடைக்கும். சென்னைக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு ஏற்படும். அதில் நீங்கள் முன்னேறி உங்களை வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. அப்படியா? கர்மசாமிக்கு இந்தா மகனே, இது உன்னுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு. இந்தா, இது உன்னுடைய தாயாரை எழுப்பி ஆனந்தமாக வாழ வைக்க. பெங்களூர் பெங்களூர் பெங்களூர். அமைதியா உட்காருங்க. பெங்களூர் மட்டும் வாங்க. எல்லாரும் அமைதியா கீழே உட்காருங்க. பெங்களூர் மக்கள் மட்டும் வாங்க, மற்ற எல்லாரும் கீழே உட்காருங்க. பெங்களூர் கூட்டம் இவ்வளவு இருக்கா? நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அருள்வாக்கு நடைபெறும். பெங்களூர் வந்து நின்னுங்க. சாமி கூப்பிட்ட பிறகு போங்க. எல்லாரும் நின்னுங்க. கம்பிக்கு உள்ள நின்னுங்க எல்லாரும். என் பிள்ளை வேலை வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கு, ஒரு முடிவு கிடைக்க மாட்டேங்குன்னு ஒருத்தி கேட்க வந்திருக்கான். யாருப்பா அது? என் பிள்ளை வேலை வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கு, ஒரு முடிவு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி வந்தது யாரு? உன் பிள்ளை வேலைக்கு அலைதாடா? வாய் பேசுமோ இல்லை. உன் பிள்ளை வேலைக்கு அலைதாடா? என்ன வேலைக்கு அலைதா? பொம்பளையா ஆம்பளையா? நான் பொம்பளை பிள்ளைய பேசியிருக்கேன், நீ ஆம்பளை பிள்ளைல வர. பெங்களூர் பொம்பளை பிள்ளை வேலைக்கு அலைந்து வாழ்வை தெளிவு பண்ண வேண்டும் என்று கேட்டு வந்த பெண்மணி. கால் நுழுத்து வா, கால் நுழுத்து வா. பக்தர்கள் அமைதியா உட்காருங்க. பெங்களூர் மட்டும் நின்னுங்க, சத்தம் போடாதீங்க. யார் நீங்க? சைலண்ட். என்னப்பா வேணும் உங்களுக்கு? கண்ண முடிக்காம். உனக்கு இஷ்டம் இருக்கா போகிறதுக்கு? அவனை கூப்பிட வச்சா போதுமா? வரணும். ஆனால் உனக்கு தொழில் வேணும்னு விரும்புதியா? காலில் வந்துட்டு வா. நீ உட்காரப்பா. பராசக்தி உட்கார். நீ உட்காரனே.
பக்கத்தில் 1 2 3 4 5 சொன்னாலும் குத்தமடா. அவன் ஒழுக்கமா இல்லையே, பழக்க வழக்கம் சரியில்லையே, வண்டியில் வேற ஆளை வச்சு வண்டியை ஓட்டுறானே, மனத்தை மாற்றணுமா வேண்டாமா? வெளியே வரணும். ஆனால் அவன் உன்னை விட லட்சணமான ஒரு ஆளை போய் சர்க்கஸ் பண்ணிக்கிட்டான். அதனால் அவன் மனத்தை மாத்துறேன், உன் வாழ்க்கையை நல்லாக்கி தரேன், வெளியே வர வைக்கிறேன், வர வச்சு தரேன். பாப்பா பக்கத்தில் வா. அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பாருங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பாருக்கா. நல்லாரு, மெல்ல மெல்ல சேர்த்து தரேன். சந்தோஷமா இருக்கு. பெங்களூரு எல்லை தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னடா தொழில் உனக்கு? டென்ஷன் பண்றீங்களா? டென்ஷன் பண்றீங்களா? கால் வந்துட்டாங்க. உட்காருங்க. உங்க கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளுக்கு முன்னால நீங்க நடத்திய தொழிலில் உங்களுக்கு வருமானமும் மன நிம்மதியும் இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு அதில் குறைவும் மனக்குழப்பமும் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு வேற யாராவது தடை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற சிந்தனையும் நிறைய பொருள் இழப்பும் கடனும் இப்போ இருக்கு. இதை தீர்த்து தெளிவாக்கி தந்தா போதுங்களா? காலைல விழுந்துட்டு வா. வரலாம் பக்கத்தில். இந்த கனியை கொண்டு வீட்டில் வை. வீட்டுக்கு அட்வான்ஸ் வரும், அடுத்த தொழிலுக்கு வளமும் வரும். இந்த அப்படி கடத்தை தீர்த்தாரேன். ஆமாம், வேற வழியே கிடையாது, ஜெயிக்கிறேன், அடுத்த வீடு வாங்கியிருந்தாரேன். போ. அதே பெங்களூர் எல்லை என் சகோதரி வாழவா சாகவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு வழிவகுக்கணும்னு கேட்டு வந்திருக்கான். காலைல விழுத்து வா. நம்மால நிறைய பேரை நல்லாக்கியிருக்கோம், ஆனால் நமக்கு இன்னும் சரியாகலை. ஆனால் நம்ம இந்த சபையில் வந்து கேட்குறோம், நமக்கு நேரமாக காலமானு உன் உள்ள ஒரு பக்கம் வேலைப்படுது. உண்மையா? காலில் விட்டு வா. பக்கத்தில் உட்காரலாம். உன் மச்சனுடைய மனதையும் அறிவையும் சீர்திருத்தி தந்தா போதுமா? கண்ண முடிக்கா கொஞ்சம். இந்தா, தங்கத்திலிருந்து நல்ல செய்தி வரும். உனக்கும் நிறைய மாணவர்கள் வந்து சேர்வார்கள், வெற்றி அடைவாய். கர்பதாமிக்கு அதே பெங்களூர் எல்லை லிப்ட் தொழில் பார்க்கும் மகன். லிப்ட்ல நீங்க பெயர்ப்பீங்களே தவிர தொழில் பார்த்துருக்க மாட்டீங்களா? புரியல அக்காவுக்கு. ஐயோ பாவம். என்னடா வேணும் உனக்கு? இல்லை சிரிக்க. கல்யாணம் முடிக்காண்டமா? அடுத்த கல்யாணம் முடிக்காண்டமாடா? வேண்டாம். அப்போ என் கூட சேர்ந்து இருந்துக்கிடுதியா? கால் வந்துட்டு வா. என் கூட சேர்ந்துனா என்னடா அர்த்தம்? ஆன்மீகத்துக்கு வந்துடுதியான்னு அர்த்தம். வந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த கோட்டையிலும் இருந்து உன்னை வெளியாக்கி கொண்டு வந்து தெளிவாக வாழ வைப்பேன். 3 மாதத்துக்கு பிறகு உன்னுடைய தொழிலில் மாற்றமும் ஏற்றமும் நடக்கும். வெற்றியாக்கி தர, ஜெயிச்சுக்கா. நல்லா இருக்கும் மகனே. கர்பதாமிக்கு தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்த கணவன் மனைவி. கால் ஒன்று சொல்லலாம். மல்ல போறா மழை மழைக்கு கொடை பிடிக்க சொல்லுங்க. அவரை என்னம்மா வேணும் உன் பிள்ளைக்கு? வேற இடம் பார்த்து தரேன். அந்த பிள்ளை வேண்டாம்னு நானும் சொல்லுறேன். ஏன் அப்படி சொன்னேன்? அந்த பிள்ளை வேற ஒரு இடத்துல மாட்டிக்கிடுது. அது நமக்கு எதுக்கு? கல்யாணம் முடிச்ச ஒரு 3ஆம் மாதத்தில் ஓடி போயிடும். அன்னைக்கு என்கிட்ட வந்து கண்ணீர் ஓடிப்பேன். தேவையா உனக்கு? காலில் வந்துட்டு வா.
இந்தா இன்னும் ஒரு வாரத்தில் 3 ஜாதகம் வருது. வேற இடத்த மாற்றி தாரேன். நல்ல பெண்ணா உன் வீட்டுக்கு வர வைக்கிறேன். அதுக்கு வழிவகுத்து தாரேன். அடுத்த வாரம் என்னைய வந்து பாருங்க. வெற்றியாக்குதேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ராஜமன்னார்குடி. பெங்களூர்லாம் போய் உட்காருங்க. ராஜமன்னார்குடி. பெங்களூர்லாம் போய் இருந்த இடத்துல உட்காருங்க. ராஜமன்னார்குடி. ராஜமன்னார்குடி. பெங்களூர்லாம் போய் அப்படியே உட்காருங்க. ராஜமன்னார்குடி மட்டும் வாங்க. உனக்கு வெளிநாட்டு யோகத்தை உருவாக்கி தந்தா போதுமா? வேற என்னடா வேணும்? அந்த வலி வேதனை நரம்பியல் சம்பந்தமானது. நான் கொடுக்குற கனியை தேய்ச்சிக்கா. 3 நாள் அந்த வலி இனிமே வரவே செய்யாது. இந்தா கரெக்டாக 40 நாட்களில் விசா வந்து சேரும். வெற்றி அடைவார். கர்மசாமிக்கு நாகர்கோவில் பகுதி. நாகர்கோவில் பகுதி. நாகர்கோவில் பகுதி வாங்க. நாகர்கோவில் பகுதி. நாகர்கோவில் பகுதி. என் கணவன் வீட்டு சொத்துல வில்லங்க இருக்காத சீர்திருத்தி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? எங்க சொத்து சம்பந்தமா பிரச்சனை இருக்கு, அதை சீர்திருத்தி தரணும்னு கேட்டது யாரு? பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கவும். நாகர்கோவில் எல்லை சொத்து சம்பந்தமாக வில்லங்கம் இருக்கு, சீர்திருத்தி தரணும்னு கேட்டது 2 பேர் இருக்காங்க இதே கேள்விக்கு. நாகர்கோவில் மட்டும் நின்னுங்க. மத்த எல்லாரும் கீழே உட்காருங்க. கோர்ட்ல கேஸ் கிடக்கா? 2 பேர் இருக்காங்க. காலில் விட்டு வரலாம். சீக்கிரம் முடிக்கணும். முடியல, உடம்புக்கு முடியல. உன் சொத்துல இருக்கிற வில்லங்கத்துக்கு தவறான ஒரு தீர்ப்பு கிடைச்சிடுது. வாமா, அதை இனி மாற்ற முடியாது. ஆனால் அடுத்த இடத்துக்குரிய விஷயத்தில் ஜெயிச்சு உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்வு தந்தா போதுமா? காப்பாய்த்தாரேன். இந்த தையில திருமணத்தை வெற்றியாக்கிறதுக்கு வழிவகுக்கிறேன். ஜெயிச்சு வா. வேற வழியை தான் பார்க்கணும். அதை விட வேண்டாம். அடுத்து அவன் வரும்போது பேசுவான். அதை வரட்டும், அடுத்து பேசுவாக்கா. கர்மசாமிக்கு அதே நாகர்கோயில் பகுதி. கணவன் மனைவி வாழ்க்கையில் மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? உன் முன்னாடிங்கடா. உன் முன்னாடிங்க யார் வீட்டில்? உனக்கு உன் முன்னாடிக்கு என்ன வருத்தம்? கால் வந்துட்டு வா. இது யாருமா? அப்பா கொஞ்சம் விரட்டி விடுங்க. போக சொல்லுங்க. சாமி கேட்டாச்சுன்னா போக சொல்லிடுங்க. பக்தர்கள் கொஞ்சம் பின்னால போங்க. கிரகங்கள் சரியில்லாத நிலையும் தேவையில்லாதனுடைய துஷ்பிரயோகமும் உன் குடும்பத்தினுடைய அமைதியை கெடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு உனக்கு கடன்களும் தொழில் நஷ்டமும் இருக்கு. வாஸ்தவமா? வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அவளை இருக்க வச்சு தாரேன். பொறுமையாக இனி இரு. நேரம் மாறப்போகுது. பொறுமையாக இருந்துதான் ஜெயிக்கிறேன். கர்மசாமிக்கு தர்மபுரி. நாகர்கோவில் பூரா உட்காருங்க. நாகர்கோவில் பக்தர் பூரா உட்காருங்க. தர்மபுரி மட்டும் வாங்க. நாகர்கோவில் பக்தர்கள் உட்காருங்க. பிறகு பேசுவோம். தர்மபுரி. என் பிள்ளைகளுடைய உடல்நிலையை காப்பாற்றி தரணும்னு கேட்டு வந்த மகன்.
கால் வந்துட்டு வரலாம். யாருமா அது? வரலாமா? வாமா அங்க உட்காருடா. உன் பேர் என்னடா? ம், சரியாக்கி தந்துருந்தாண்டா. தைரியமா இரு. கருப்பசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? அந்த வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். கடன்படாம உன்னை காப்பாத்துறேன். இந்தா மகளே, பக்கத்துல வா. இந்தா செல்வாக்காயிரு, வாழ்க. கருப்பசாமிக்கு தர்மபுரி நிலம் இடம் சொந்தமாக வேதனை அடைந்து வந்த மகன். நிலம் இடம் சொந்தமாக வேதனை அடைந்து வந்த மகன். என்ன இடம்? இடம் சத்தமா பேசு. இனிமேல் தான் வாங்க போறீங்களா? அப்படியா? கால் வந்துட்டு வரலாம். நெல்லு கோட்டைக்கு என்ன விலை? உங்ககிட்ட எத்தனை மூட இருக்கு? உன்னுடைய பூர்வீகத்தில் தலைமுறை தலைக்காது. அந்த இடத்தை விட்டு மாறி புதிய இடத்தை பெற்று நீங்கள் வாழ வேண்டும். கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வாடா. வரலாம். உன்னுடைய குடியை நிப்பாட்டியாச்சுன்னா உனக்கு வாரிசும் வளர்ச்சியும் கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். நல்வாழ்வு பெருக்கி தரேன். இந்தா கடன் இல்லாம வாழுங்க மக்களே. கருப்பசாமிக்கு கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி எந்த ஊர்? கிருஷ்ணகிரி பக்தர்கள். கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி பக்தர் மட்டும் வாங்க. மித்த பக்தர்லாம் உட்காருங்க. கிருஷ்ணகிரி பக்தர் மட்டும் வாங்க. மித்த பக்தர் அப்படியே அமைதியாக உட்காருங்க. புரியல. எந்த ஊர் உங்களுக்கு? நல்லா போயிட்டாங்க. அடுத்த வாரம் வாங்கினேன். கவர் இருக்கு, கவர் இருக்கு, வாங்கிக்கோங்க. வெற்றியாகும். கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியா? என் வீடு வாசல் சொத்தை எங்க அப்பனுக்கு 2 பொண்டாட்டி. எத்தனை பொண்டாட்டி அப்பனுக்கு? கால் வந்துட்டு வா. இல்லை என்ன ஏமாத்தவன் பார்க்கற நீ? குக்குலி புக்குலி. அந்த சொத்து உனக்கு உரிமையானதை நான் பெற்று தந்தா போதுமா? இந்தா அவனே மன நிறைவோட வெளியே நின்று ஓடுவான். உன் இடம் உனக்கு தான், ஓடிப்போ. கருப்பசாமிக்கு அதே கிருஷ்ணகிரி எல்லை தன்னுடைய குடும்ப வாழ்வில் கடன்களும் பொருள் இழப்பும் வேதனை அடைந்து வந்த மகன். கடன் பட்டிருக்கியா? பொருள் என்ன இழந்த? சும்மா ஊமை போல என்னடா இழந்து போன? கால் வந்துட்டு வா. வர இருக்கு, உத்தரவு இருக்கு. கருப்பசாமிக்கு மகனே, இப்போ உன் கடனை தீர்த்து தரணும். ஆனா இழந்த பணம் வரதுக்கு மனநிலைகளில் இப்போதைக்கு இடம் இல்லை. வேற என்ன வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. உன் பையன் அந்த வாழ்க்கை தான் வாழுவான்.
திருத்த முடியாது. அவனை நல்ல வாழ வச்சு தாரேன், பெற்றுக்கொள். கர்மசாமிக்கு சிவகாசி, சிவகாசி, சிவகாசி பக்தர் வாங்க. சிவகாசி, சிவகாசி. என் மருமகனை திருத்தி நல்ல வாழ வச்சு கொடு கருப்பசாமி கேட்டு வந்தவங்களுக்கு கால் வந்துட்டு வரலாம். யாரு மருமகன் கொஞ்சம் கோயந்தனா இருக்கான் குடிச்சுக்கிட்டு. அவன் மனத்தை மாற்றி அங்கேயே வேற பார்க்க வச்சு தந்தா போதுமா? ஒன்றும் இல்லை, அதை நிறுத்தி தரேன். உன் மருமகனையும் காப்பாற்றி தரேன், வெற்றி அடைவாய். ஒன்றும் இல்லை, கவனம் இல்லை. கர்மசாமிக்கு சிவகாசி எல்லை வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பது யார்? என்ன வியாபாரம்பா? கால் வந்துட்டு வரலாம். மெல்ல பாட்டியை மெல்ல தூக்கடா, மெல்ல எந்திக்கணும். ரத்த கசிவுன்னு யார் சொன்னா? அதெல்லாம் பண்ணக்கூடாது போங்க. யார் சொல்லியும் கேட்டால் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, நரம்புக்கு சொல்லுங்க, பண்ணக்கூடாது. என்ன மெல்ல எந்திங்க, மெல்ல எந்திங்க, மெல்ல எந்திங்க. ஒரு துணைக்கு தானே, மெல்ல மெல்ல, விழுந்துடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. கால் வந்துட்டு வரலாம். புண்ணியம் பெறுங்கள், புண்ணியம் பெறுங்கள், புண்ணியம் பெறுங்கள். வரலாம், வாங்கப்பா. தொழிலை பற்றியும் பிள்ளையை பற்றியும் கேட்க வந்திருக்கீங்க. என்னாச்சு உங்க பிள்ளைக்கு? நல்ல புரிஞ்சுக்கணும், உன்னுடைய முன்னோர்கள் குடும்பமும் ஒற்றுமையாக வாழ்ந்ததில்லை. உன்னுடன் பிறப்புகளும் நல்ல மனதோடு இருந்ததில்லை. இன்னைக்கு உன்னுடைய பிள்ளைகளும் அந்த நிலைகளை பெற்றார்கள். ஆனால் உங்கள் எல்லையில் என் தங்கை பத்திரகாளி இருக்காளா? நான் கருப்பசாமியும் இருப்பேன். இப்போதைக்கு 2.25 ஆண்டுகளாக கிரகங்கள் சரியில்லை. அவங்கள சரி பண்ணி உங்கள் பிள்ளையை ஒற்றுமையாக வாழ வச்சா போதும்ல. இந்த குழப்பத்துக்கு ஒரு பொம்பளை ஒரு காரணம், அவளை திருத்துதேன். இந்தா அந்த வழக்கை வெற்றியாக்க 3 மாதம் ஆகும். வாங்க பக்கத்தில், ஜெயிக்கிறேன். வாச்சல பக்கத்தில் வாடா. நல்லாரு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு எழுமலை மல்லபுரம், எழுமலை மல்லபுரம். அதுக்கு பேரு எம் கல்லுப்பட்டி அப்படின்னு பேர் இருக்கா? நீங்க 2 யார் யாருப்பா? சிவகாசி பக்தர் பூரா உட்காருங்க. கேட்கிற வரத்தை கொடுன்னு கருப்பசாமி சொல்லிடுது. என்ன வர வேண்டாம்? கண்ண முடிக்கா வெற்றி மாலை கொடுப்பா. கூப்பிடு கருப்பசாமிய. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு. இடத்தை எதையும் விற்க வேண்டாம், காப்பாய்த்தாரேன். இந்தா வெற்றியாக இருப்பாயப்பா, புண்ணியம் பெறுவாய். நல்லா இரு மகனே. தென்காசி, தென்காசி, தென்காசி பக்தர் வாங்க. தென்காசி, தென்காசி, தென்காசியா? தென்காசி பைசில் 1 மலையாந்தேரி. தென்காசி, தென்காசி வந்துட்டே கால் வந்துட்டு வரலாம். உன் கோர்ட்டு கேஸை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணி போட்டிருக்கு. அதனால் இப்போ ஜட்ஜ்மெண்ட் வரல, பொறுமையாயிரு. 2.5 மாதம் டைம் இருக்கு. உன் பக்கத்தில் நீதியை வர வச்சுட்டேன். நீ ஜெயிச்சுக்கிடுவ, வெற்றி உண்டு. இந்தா கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு சங்கரன் கோயில், சங்கரன் கோயில் பக்தர் வாங்க. சங்கரன் கோவில், சங்கரன் கோயில்
3 பேர் இருக்காங்க, நீ மட்டும் இல்ல, நில்லு அங்க. பிள்ளையின் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? காலில் விழுந்துட்டு வா. யாருமா இது? பக்கத்தில் வாக்கா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டுக்கு பின்னாலோடி பார்த்தா சுடலமாட சாமியெல்லாம் இருக்கு. புரியுதா? அந்த மெயின் ரோட்டு ஓடையில் தாண்டி போனால் சுடுகாட்டு இலையெல்லாம் சேர்ந்து வந்துடும். வருதா? இப்போ 2.5 வருஷ காலமாக பிள்ளையின் வாழ்க்கையில் வருத்தமும் உன்னுடைய உடலில் பிரச்சனையும் வந்திருக்கு. இதுக்கு மந்திரதந்திரம் காரணம்னு சொல்லி பல செய்திகள் வந்தாச்சு. ஆனால் அவைகள் இல்லை காரணம். நரம்பியலும் எலும்பும் பிரச்சனை. இது இயற்கையான நோய். ஆகையினால குணமாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேற என்ன வேணும்? அந்த வாழ்க்கையை செம்மையாக்கி காப்பாற்றித்தாரேன். பிடி, நல்லா இருக்கு. அவா உங்களை தேடி வர மாட்டா, அவா நல்லா இருப்பா. 3 வருஷம் கழிச்சு வருவா. ஓடிப்போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? யார் அது? எங்க இருக்காங்களா? கேட்டு பார்ப்போம். புளியரை. சங்கரங்கோயில் பக்தர் பூரா உட்காருங்க. புளியரை சங்கரங்கோயில் பக்தர் பூரா அப்படியே அமைதியா உட்காருங்க. புளியரை கணவன் மனைவி. காலில் விட்டு வரலாம். உனக்கு உத்தரவு இல்லடா, வரலாம். ஓராண்டுக்கு முன்னாலே இருந்த மன நிம்மதி இப்ப வீட்டுக்குள்ள இல்லை. ஆனா இதுக்கு காரணம் சில பேர்கள் மேல நமக்கு ஒரு சந்தேகம். நம்ம குடும்பத்துக்கு ஏதோ செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வு இருக்கு. அப்படி யாரும் செய்யவில்லை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய கிரகம் எல்லா பொருளையும் இழந்து கடன்பட்டு மனவேதனை அடைந்து வீட்டுக்குள்ள அமைதியில்லாத பிரச்சனை நடக்கணுங்கிற விதி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இவைகளை மாற்றணும். தெளிவு பண்ணி தந்தா போதும்ல. காலில் விட்டு வரலாம். அப்படியா? கேட்டு பார்ப்போம். மகன் அரசாங்க வேலைக்கு போவானா வெளிநாட்டுக்கு போவானான்னு பார்த்தேன். அவன் வெளிநாட்டில் போய் பல லட்சம் சம்பாத்தியம் பண்ணி வருவான்னு மேலேருந்து உத்தரவு இருக்கு. அதுக்கு இடையில உடல்நிலை ஆரோக்கியத்தில் இவனுக்கு சில குறைகள் இருக்கும். அதை தீர்க்கணும். ஆனால் எனக்கு அவன் சத்தியம் பண்ணா அது நடக்கும். பண்ணுவானா? என்கிட்ட பொய் சொன்னால் என்ன நடக்கும்னு இன்னைக்கு விடிய காலத்துலேருந்து இங்கே உட்காந்துருக்கிய எல்லாம் தெரியுங்களா? கால் வந்துட்டு வா. ஏய், இன்னையிலிருந்து எண்ணிக்கிட்டு 29 நாட்கள் அடுத்த பௌர்ணமி. அந்த பௌர்ணமி உத்தரவில் என்கிட்ட சத்தியம் பண்ணணும். அதுக்கு இடையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றுறேன். குடிக்கிறத பற்றி கவலை இல்லாமலும் ஆக்குறேன். இந்தா ஜெயிக்குவா மகனே, வெற்றி உண்டு. இந்தாமா செல்வத்தை அடித்தாரேன். ஐஸ்வர்யமாயிரு, புண்ணியம் பெறுவாய்.